போது நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்லுவோம். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் ஒரு சங்கீதம் 37வது சங்கீதத்தில் 4வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார், உனக்கு அருள் செய்வார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதில் பாருங்க. இன்றைக்கு நான் உங்களோடு கூட தியானிக்கும்படி எடுத்துக்கொண்டதான ஒரு தலைப்பு என்னவென்றால், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். எத்தனை பேருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார் அப்படி சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கேட்டிருக்கிறாரா? எங்கே ஜெபம் பண்ணாலும் சரி, சர்ச்சில் ஜெபம் பண்ணாலும் சரி, வீட்டில் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல ஜெபம் பண்ணாலும், ஒரு பிரயாணப்படத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு போனாலும், நம்முடைய ஜெபத்தை யார் கேட்குறா? கர்த்தர் கேட்குறார். நான் போன வாரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணேன். அப்போ நாங்கள் பிரயாணப்படணும், காரில் போகிறோம். அப்போ நான் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணால், ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற சத்துருவை பிரச்சனைகளை, என் காருக்கு பின்னாடி வர பிரச்சனைகளை, சைடில் ரைட்டில் லெஃப்டில் யாராவது டிஸ்டர்ப் பண்ணுற எல்லா சத்துருவையும் போராட்டத்தையும் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே ஜெபம் பண்ண. உண்மையாக பார்த்தீங்கன்னா நான் போகும்போது ஒரு பைபாஸில் எங்கேருந்து ஒரு கார்காரர் என்னை பார்த்திங்கன்னா ஓவர்டேக் பண்ணும்போது அப்படியே ரொம்ப நெருங்கி அப்படி இடிக்கிறா போல் போகிறாங்க. அப்போ தான் நினச்சேன், என் கண்ணுக்கே தெரியல, ஒருத்தன் ரொம்ப நினைச்சிடறான் ஃபாஸ்ட்டாக என்னை ஒராசரா போல் போகிறாங்க. ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன், சைடில் லெஃப்டில் என்னை பாதுகாத்துக்கொள்ள சொல்லும்போது ஆண்டவர் என்ன பாதுகாக்கிறார். அல்லேலூயா. சரி, நம்ம எப்போயுமே பிரயாணத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இப்படி சொல்லும்போது ஆண்டவர் அந்த சின்ன ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்குறார். நம்முடைய ஆபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுறார். இல்லை அப்படி தானே? அப்போ நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்குறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா அநேகருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கார். கொர்நேலி என்றவர் ஒரு ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் இருக்குது. அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. தேவதூதன் இறங்கி வந்தார். பாருங்க, ஒரு சாதாரணமான மனிதன் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொல்ற, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுப்பா, உனக்கு ஆண்டவர் பதில் தந்தார். பரலோகத்திலேருந்து யார் வந்தா? தேவதூதன் இறங்கி வந்தார். ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுற ஜெபத்துக்கு கர்த்தர் பரலோகத்திலேருந்து என்ன செய்ய தூதனை அனுப்பி வைக்கிறார். அப்போ உங்கள் ஜெபம் ஏன் ஜெபத்தையும் யார் கேட்குறா? கர்த்தர் கேட்குறார். சில வேளை நீங்கள் நினைக்கலாம், பல நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்ன செய்யலை, எனக்கு எந்த காரியமும் நடக்கலை, சில காரியங்கள் நடக்கலை என்று நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை ஆண்டவர் என்ன செய்வார்? தருவார். அவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம கேட்கும்போது நீதிமானுடைய மன விருப்பத்தை யார் நிறைவேற்றுவா? கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது சில வேத ஆலோசனைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி ஜெபம் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக்கிறாரு, உன் ஜெப வீட்டில் உன்னை என்ன செய்வேன்? மகிழப்படுவேன். அதனால தான் போன வாரத்திலும் ஜெபத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணோம். இந்த வாரத்திலும் ஜெபத்தை குறித்து தான் நம்ம தியானம் பண்ண போகிறோம். எப்படியாவது என்னுடைய நோக்கம் என்னங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறினா போதும். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் சோர்ஸ் எங்கே இருக்குதுன்னா ஜெபத்தில் தான் இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணால் பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான், எதிர்ப்பு போயிடும், போராட்டம் நீங்கிடும், தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் உண்டாகிடும், உறவு உண்டாகிடும், ஜெபித்த ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் இந்த எல்லாவற்றையும் பிசாசனை அறிந்ததுனால தான் நம்ம ஜெபிக்க விட மாட்டான். சரிங்களா? வேற எல்லா வேலையும் செய்ய விடுவான், ஊழியத்திற்காக உங்களை அங்கும் இங்கும் ஓட வைப்பா, ஆனால் ஜெபிக்க உட்கார வைக்க மாட்டா. எனவே தான் ஜெபம் பண்ணுறதுல நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா சில காரியங்களை வேதத்திலேருந்து சொல்கிறேன், நமக்கு நேரம் இருக்காது, அதனால் நான் சுருக்கமாக சிலவற்றை நான் சொல்கிறேன். அதை நீங்கள் பிரசங்கத்தை கேட்குறது மட்டும் கிடையாது, அதை நம்ம இன்றைக்கே ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? எத்தனை பிரசங்கத்தை கேட்டாலும் போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டேன்னா சிலர் பேர் மறந்துடுறாங்க, அது என்னன்னே தெரியாது. அதனால தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது, இந்த பிரசங்கம் உங்களுக்கு பண்ணேன்னு சொல்லி.
ஒருவேளை நீங்கள் வந்து இந்த தம்பிங்க எல்லாம் இந்த என்னுடைய பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்ணுறாங்க, அப்படியாவது போட்டாவது பாருங்கள் சரிங்களா. அதை போட்டு கேளுங்க, என்ன தான் பிரசங்கம் பண்ணார் பாஸ்ட்டு. ஒருவேளை இங்கே ஒரு தூக்க மயக்கத்தில் இருக்கலாம், ஒருவேளை டிஸ்டர்பன்ஸாக கூட உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது போட்டு கேட்டு பாருங்கள். இல்லை ஒரு நோட்டு ஒன்று போட்டுங்க ஒரு பிரசங்கம் பண்ணும்போது. ஏன்னா ஒரு உபதேசம் பண்ணுறோம். பிரசங்கம் என்பது பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ஆண்டவர் உனக்கு ஆறுதல் கொடுப்பார், கண்ணீரை துடைப்பார்னு பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மோகன்சி லாசரஸ் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுற ஐயா சுவிசேஷகர், நான் பாஸ்டர் இல்லை சாரி, அவர் சுவிசேஷகர். அவர் பிரசங்கம் பண்ணுற பிரசங்கத்தை புறஜாதி ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஆனந்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் பண்ணுற பிரசங்கம் 4-5 பிரசங்கம் தான். உன் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார், பாவத்தை மன்னிப்பார், கண்ணீரை துடைப்பார், உனக்கு சமாதானத்தை கொடுப்பார். இதை சொன்னால் கண்டிப்பாக உலக மக்கள் ஆறுதலாக அடைவாங்க. ஆனால் உபதேசம் பண்ணுவது சொல்லும்போது சபையில் இருக்கிறதான விசுவாசிகள் சீச்சராக்கப்பட்டு ஒரு தலைவராக இருக்கிற வளர்ந்து வருகிற ஒரு விசுவாசிக்கு அதே பிரசங்கத்தை நீ சாப்பிட்டுட்டே இருந்தால் பிரியாணி எத்தனை நாள் சாப்பிடுவேன்? நம்ம சர்ச்சுக்கு ஆண்டு விழாவுக்கு வந்ததான பிரியாணியை எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் வச்சு சாப்பிட முடியும் அத்தனை நாள் வச்சு சாப்பிட்டு பார்த்தோம். அதுக்கு மேலே சாப்பிட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உள்ளமே சொல்லுது அதை சாப்பிடாத, நம்முடைய மூளையை சொல்லுது அது வேண்டாம். ஏன்னால் நம்முடைய எண்ணம் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்டாகணும், அது வீணாக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய மைண்ட் என்ன சொல்லுது? வேண்டாம் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் வளரணும்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன செய்யணும்? போகணும். ஒரே ஆறுதலே கேட்டுட்டு இருந்தா ஆறுதல் கடைசியில் என்ன செஞ்சிடும்? அது ஆறுதலாக இருக்காது. அப்போ நம்ம கசக்கி பிடிந்து எடுக்கிற இடத்துல நம்ம அதை எழுதி வச்சுக்கொள்ளணும். இந்த உபதேசத்தில் நான் கரெக்ட் பண்ண வேண்டும், என் காரியம் கரெக்ட் ஆகணும், இந்த காரியம் செயல்பட வேண்டும், இது செயல்படாமல் இருக்குது அப்படின்னு கரெக்ட் பண்ணுற இடம் எதுங்க அப்படின்னா கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து பிரசங்கத்தை கேட்குற, உபதேசத்தை கேட்குற இந்த நேரம் தான். புரியுதுங்களா? அதுக்கு சில சபைகளில் நம்ம பெரும்பாலும் வளர்கிற சபையில் பைபிள் ஸ்டடி இருக்கணும். பைபிள் ஸ்டடியில் அப்போ சில தெரியாத காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம், பாடம் நடத்தலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில், இப்போ இருக்கிற நேரங்களில் உங்களை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையே சிலரால் நினச்ச முடியல, சர்ச்சுக்கு வர முடியல. ஸோ ஆனாலும் இந்த கேர் செல்லு, ப்ரேயர் செல்லு அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது உங்களை வந்து ரீச் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எனவே விசுவாச பிள்ளைகளை நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு இடம் கொடுங்க. நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு போகாமல், வேதத்தை வாசிக்காமல் நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படான்னு சொல்லிட்டார் ஆண்டவர். புரியுதுங்களா? ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நீ என்ன செய்யணும்? வேதத்தையும் தியானிக்கணும். அப்போ நல்லா கவனிக்கணும், நம்ம ஜெபம் கேட்கப்படணும், நம்ம கர்த்தருக்கு பிரியமாக வாழணும், ஆண்டவருக்கு உகந்த ஒரு மனிதனாக வாழணும். கேட்டிங்கன்னா இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை என்ன செய்யுங்க? நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வரும் நாட்களில் பிரசங்கத்துக்கு சபை வாலிப பிள்ளைங்கள்லாம் இந்த அவங்க பிள்ளைங்கள்லாம் நோட்டே எடுக்காமல் வராங்க. ஆளுக்கு ஒரு நோட்டு. எல்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது நோட்டை எவ்வளோ பெரிய நோட்டு புக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க தெரியல. அவன் வாங்குறது காசு, அவன் கொடுக்குறது நோட்டு. நம்ம ஆளுங்களே கழுத போல் பிள்ளைய சுமந்துக்கிட்டு போகிறாங்க. எவ்வளோ வேணும் வெயிட்டை தூக்குறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது என்ன செய்யணும்? ஒரு தண்ணி பாட்டிலு ப்ளஸ் என்ன செய்யணும்? ஒரு பைபிள் எடுத்துகிட்டு வரணும், ஒரு நோட்டு எடுத்துகிட்டு வரணும், ஒரு பேனா எடுத்துகிட்டு வரணும். அல்லேலூயா. தண்ணி தாகம் எடுத்தால் தண்ணியை குடிச்சிக்கணும், ஓடிட்டே இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் ஒரு ஒழுக்கம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். புரியுதுங்களா? எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் என்ன தலைப்பில் பிரசங்கம் பண்ணுறாரு, எந்த பகுதியை தியானம் பண்ணுறாரு எழுதணும். அப்படி எழுதுனா தான் தூக்கம் கூட வராது. அல்லையிலே சொல்லுவோமா? அப்படி நீ ஏதாவது என்ன செய்வ? எழுதி வைப்ப. உனக்கு தெரியலனா வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம். பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு, இது தப்பா ரைட்டாக கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இது இந்த சர்ச்சுக்கு மட்டும் கிடையாது. இந்த ஒருவேளை யூடியூப்பில் ஃப்யூச்சரில் யாராவது பார்த்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் நம்ம பிள்ளைகளை வளர்க்க முடியும், விசுவாசத்தில் நாமும் வளர முடியும். அப்போ ஒரு காரியத்தையும் நேர்த்தியாக நம்ம செய்கிறவர்களாக மாற வேண்டும். வாசிங்க, நம்முடைய ஜெபம் முதலாவது எப்படி இருக்குன்னா குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். முதல்ல பார்த்தீங்கன்னா எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள்? குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 51வது வசனத்தில் அதற்கு வந்து ஒரு முன்மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குது. குறிப்பாக ஜெபிக்க வேண்டும். எந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணாலும்
குறிப்பாக ஜெபிக்கணும். சொல்லுங்க, வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இங்க பாருங்க, இது யார்? இந்த குருடன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்திமேயுன்னு ஒரு குருடன். இயேசு கிறிஸ்து பிரயாணப்பட்டு போகும்போது வழி அருகே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். இந்த குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். கூப்பிடுறது என்னதுக்கு அடையாளமாக இருக்குது? ஒரு ஜபத்துக்கு அடையாளமாக இருக்குது, ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம். கூப்பிடுறார். இந்த கூப்பிடும்போது, கூப்பிடாதன்னு சொல்லிட்டு யார் தடை பண்ணுறா? சுற்றி இருக்கிற ஜனங்களாம் தடை பண்ணுறாங்க. கூப்பிடாதன்னு சொன்னால் கூப்பிடாத விட்டுற முடியுமா? ஜெபிக்காதன்னு சொன்னால் ஜெபிக்காத விட்டுற முடியுமா? இன்றைக்கி நிறைய பேர், நீ ஜெபிக்காத, உங்கள் வீட்டில் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? இன்றைக்கி சில கவர்மெண்ட்டில் சில கேஸ் எல்லாம் இருக்குது சில விசுவாசிகள் மேலே. என்ன கேட்டிங்கன்னா, வீட்டில் இவங்க என்ன செய்கிறாங்க? கூடி ஜெபம் பண்ணுறாங்க. மாதத்துக்கு ஒரு தடவை கூடி அவங்க சத்தமே இல்லாத ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போகிறதில்ல. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்னாங்க, இனிமேல் தான் நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். நீ எவ்வளோ நெருக்கிறையோ, எவ்வளோ தடை பண்ணுறையோ, நாங்கள் என்ன செய்வோம்? தொடர்ந்து நாங்கள் செய்வோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து பேசாத, சீசரில் பார்த்து சொல்கிறாங்க. இவரை குறித்து நீ உபதேசம் பண்ணாத, பிரசங்கம் பண்ணாத. நீ என்றைக்கு சொன்னையோ அந்த நாளில் இருந்து போகிற இடத்துல நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் போவோம். புரிதுங்களா? அப்போ நல்லா கவனிக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம தடை வருகிறதோ அந்த அளவுக்கு விசுவாசத்தில் நம்ம வளருவோம். இப்போ பர்திமேயு குருடன் சாதாரணமான குருடன் தான். அவனை எல்லாம் அங்கே அபிஷியலாக இருக்கிறவங்க, கூடி இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ கூப்பிடாதப்பா. ஏசு கிறிஸ்து என்ன செய்யற? பிஸியாக ஒரு இடம் போயிட்டு இருக்கிறார், நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்கிறார். ஏசு கிறிஸ்துனுடைய அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்து, அவருடைய பதில் எப்படி இருந்து? ஒரு சாதாரணமான ஒரு குருடன் கூப்பிடுகிறான். சமுதாயத்தில் தள்ளப்பட்டவன், அவனுடைய வஸ்திரம் குருட்டு வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய எண்ணம் என்ன செய்யுது? எப்படி இருக்கிறான் சமுதாயத்தில்? ஸோ அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை? ஒரு கீழான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுட்டாரா? ஏற்றத்தாழ்வு ஆண்டவர் பார்த்தாரா? இயேசு கிறிஸ்துவை வணங்குற பிள்ளைகளுக்கு ஏற்றத்தாழ்வே கிடையவே கிடையாது. உயர்ந்தவனும் கிடையாது, தாழ்ந்தவனும் கிடையாது. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துக்கும் அது கிடையவே கிடையாது. அதனால தான் எல்லா வீட்டுக்கும் போனார், எல்லாரோடும் என்ன சாப்பிட்டார், எல்லாரோடும் பழகினார். இன்றைக்கி கிறிஸ்தவர்களை போலவும் இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசத்தை போலவும் இன்றைக்கு யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறாங்களா? நான் அந்நிய மார்க்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர் குருடனுக்கு பார்வை கொடுத்தாரு, அதில் குஷ்டரோகியை தொட்டாரு. அன்னை தெரசா என்ன பண்ணாங்க? குஷ்டரோகியை தொட்டாங்க. நீங்கள் செய்து பாருங்க. ஏழை எளிய ஜனங்கள் மேலே நேசம் வச்சது தப்பா? அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கறது தப்பா? அவங்களுக்கு உணவு கொடுக்கறது தப்பா? நீ பார்க்கறது எல்லாமே தப்பா பார்க்குற. இயேசு கிறிஸ்து தான் அதை செய்தார். ஏன்னா அவர் தன்மை போல பிறனை நேசித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஒரு குருடன் கூப்பிடுறாரு, ஒரு சாதாரணமான மனுஷன். அவர் நிற்காம போயிட்டே இருக்கல, அவர் நின்றார். நேற்று தினத்தில் நான் ஒரு செய்தியை பார்த்தேன். ஒரு மீட்டிங்கில் ராகுல் காந்தி சார் பேசுகிறார். அவர் பேசிட்டு அவர் போகிறார். அவர் போகும்போது ஒரு தம்பி கூப்பிட்றான், ராகுல் சார், ராகுல் சார் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் நின்று, தம்பி சொல்லு, உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுன்னு கேட்குறாரு. அந்த மனநிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சாதாரண ஒரு சின்ன தம்பி, வடநாட்டுக்கார தம்பி கூப்பிடுற அந்த வார்த்தைக்கு ராகுல் சார் நின்று என்னப்பா வேணும் உனக்குன்னு கேட்குறார். அந்த குணம் எல்லார்கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த குணம் இருந்ததுங்க. அவர் நின்றார். நின்றது மட்டும் கிடையாது, நானே உன்னை தேடி வரேன்னு வந்தார். அல்லேலூயா. அவனை தடை செய்யாதீங்கப்பா, நானே வரேன். வந்துட்டு நிச்சயமாக தெரியும் இயேசு கிறிஸ்து இவன் எதுக்காக கூப்பிடான்னு தெரியுமா தெரியாதா? அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், முன்னறிந்தவர்.
உனக்கு என்ன வேண்டும் என்பது தெரிஞ்சவர் தான். நீ வேண்டிக் கொள்வது முன்னே அவருக்கு என்ன என்ன வேண்டும் என்பதை உங்களை குறித்து அவர் அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான். ஆனால் உன் வாயால் உன் உள்ளத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு கர்த்தர் எதிர்பார்க்குறார். எனக்கு இப்போ பசி எடுக்குது, ஆராதனை முடிஞ்ச உடனே என்ன இருக்குது, பசி எடுக்குது. இன்னும் ஹோட்டலுக்கு போகிறேன்னு வச்சுங்க. நான் ஹோட்டலுக்கு போகல, உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ ஹோட்டலுக்கு போகிறேன். ஹோட்டலில் போன உடனே ஏதாவது கொடுன்னு சொன்னால் என்ன சொல்லுவான்? அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு தெரியும் உள்ளே வரும்போது கரெக்டாக மதியம் லஞ்சுக்கு வர்றாங்க, பசியோடு தான் வர்றாங்கன்னு தெரியும். தெரியுமா தெரியாதா? அதான் சொல்கிறேன், நான் தான் பசியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொன்னால் எதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பானா? கொடுப்பாங்களாங்க? நீ குறிப்பாக சொல்லணும். உனக்கு கஞ்சி வேணுமா, உனக்கு பரோட்டா வேணுமா, உனக்கு பிரியாணி வேணுமா, பிரியாணியில் என்ன பிரியாணி வேணும், எனக்கு பிரியாணி கொண்டு வரனா கொண்டுட்டு வந்துடுவேனா, அதையும் கொண்டுட்டு வர மாட்டான். பிரியாணியில் மஷ்ரூம் பிரியாணி வேணுமா, மட்டன் பிரியாணி வேணுமா, சிக்கன் பிரியாணி வேணுமா, நீ வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், குறிப்பாக சொல்லணும். அப்போ தான் அவன் போய் நினச்சிவான் மாஸ்டர்கிட்ட சொல்லி அதை உனக்கு ஆர்டர் பண்ணி வரும். வருமா வராதுங்க? ஒரு இட்லி பாவம் ஆர்டர் பண்ணாலே அரை மணி நேரம் ஆகுது நம்மலாம். இப்போ அதுக்கு நம்ம வந்து ஹோட்டலுக்கு எதுக்கு போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சரி சீக்கிரமாக பசி ஆறிட்டு போகலான்னு ஹோட்டலுக்கு போகிறோம். அவன் நம்மளை கேட்டு தான் அவன் இட்லியை ஊற்றுறான். புரிதுங்களா? அவன் கொடுக்கறதுக்கு அரை மணி நேரம் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம வீட்டில் போயிட்டு தோசை சுட்டே சாப்பிடலாம். இப்போ இந்த ஹோட்டலுடைய நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் நம்ம விசுவாசிங்க, நீங்கள் குறிப்பாக உனக்கு என்ன வேணும் என்பதை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். சொல்லணுமா சொல்லக்கூடாதா? எந்த இடத்துல இருந்தாலும் சரி, என்ன ஆசீர்வாதி என்ன ஆசீர்வாதி, நம்மால் ஜெபம் பண்ணுறது, என்ன ஆசீர்வாதி என்ன ஆசீர்வாதி, என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆண்டவரே கேட்பேன், என்ன ஆசீர்வாதம் வேணும்? நீ ஆசீர்வாதமாக தானே இருக்கிற, உனக்கு என்ன வேணும் என்பதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லு. ஆண்டவர் இன்றைக்கு என்ன ஆசீர்வாதி ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் கேட்பேன், இன்றைக்கு உனக்கு சுகம் வேணுமா? கேளு. என்ன பிரச்சனையில் இருக்கிற? சளி பிடிச்சிருக்குதா, ஜுரமாக இருக்கிறியா, இன்றைக்கு ஏதாவது காசு உனக்கு வேணுமா, வேலையில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இது போகணுமா, ஜெபம் பண்ணு. என்னை ஆசீர்வதி ஆசீர்வதி மொட்டையா ஆண்டவரே, அந்த பிரதர் ஆசீர்வதியும், இந்த சிஸ்டர் ஆசீர்வதியும். அப்படி சொல்லாத. அந்த சிஸ்டருக்கு என்ன தேவை, அந்த பிரதருக்கு என்ன தேவை சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுமா? குறிப்பாக ஆண்டவர் கேட்குற, உனக்கு என்ன வேணும்? நான் குருடனாக தான் இருக்கிறேன், நான் தேவையாக தான் இருக்கிறேன், என் பார்வையாக தான் இருக்குது. ஆனால் ஒருவேளை அந்த பரிதிமேவுக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்கலாமா இல்லையா? அவன் காசு கூட எதிர்பார்த்துருப்பான், யாருக்கு தெரியும்? அப்போ அவனை ஆண்டவர் கேட்டபோது அவன் தெளிவாக சொல்கிறான், நான் பார்வை அடைய வேண்டும். எப்படி சொல்கிற சொல்லுங்க? நான் பார்வை அடைய வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தின்படி ஆகப்படுது. அவன் பார்த்தீங்கன்னா பார்வை அடைந்த உடனே அவன் தெளிவாக பார்க்க ஆரம்பித்து தான் அவனுக்குள்ள விசுவாசம் வந்தது. அவன் மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு, இனிமேல் எனக்கு இந்த குருட்டு வஸ்திரமே தேவையில்லை, ஏசு கிறிஸ்து எனக்கு பார்வையை கொடுப்பார்னு வாஞ்சையாக ஓடினான், பார்வை அடைந்தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவனுடைய செயல் ஆண்டவரை பின்பற்றி போயிட்டே இருக்கிறான். அவன் போகிற இடத்தெல்லாம் என்ன சொல்லியிருப்பான் சொல்லுங்க? நான் குருடனாக இருந்தேன், என்னை ஏசு என்ன செஞ்சாரு? சுகம் கொடுத்தாரு. நான் சுகம் அடையிறதுக்கு முன்னாடி, நான் இந்த இயேசுவை பின்பற்றுறதுக்கு முன்னாடி பல தடைகளை நான் சந்தித்தேன். அந்த தடைகள்லாம் மேற்கொண்டதுனால தான் எனக்கு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. நீதிமானுடைய மன விருப்பத்தை யார் நிறைவேற்றுவா? கர்த்தர் நிறைவேற்றுவா. உன் மன விருப்பத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் உள்ளத்திலேருந்து நீ கேட்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதை கேளுங்க கரெக்டாக. பாலியாங்குச்சோ சொன்ன கதையை நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாலியாங்குச்சோ ஐயா கிட்ட வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லிச்சா. என்ன சொல்லிச்சு? எனக்கு வந்து பல வருஷமாக நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு என்ன இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு துணை கிடைக்கவில்லை அப்படின்னு. அப்போ பாலியாங்குச்சோ சொல்லியிருக்கிறாரு, எப்படிம்மா ஜெபம் பண்ணுறேன், எனக்கு நல்ல துணை வேணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறேன், இத்தனை வருஷமாக என்ன செய்யலை, கிடைக்கல. அப்போ அவர் சொன்னார், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் அதை உனக்கு எழுது, நான் சொல்ல சொல்ல எழுதுன்னு சொன்னார். கருப்பாக வேணுமா, மாஞ்சவப்பாக வேணுமா, இல்லை வந்து ரொம்ப வெள்ளையாக வேணுமா, எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அப்போ அந்த அம்மா சொல்லுது, கொஞ்சம் நிறமாக இருந்தால் போ. நம்ம எல்லாம் மாம்பழம் எந்த கலர்னே நமக்கு தெரியாது, ஆனால் நம்ம ஆள் கேட்குறதா மாஞ்சவப்பு. அது கருப்பும் இல்லாமல் சிவப்பும் இல்லாமல் எழுதிட்டேன். எவ்வளோ வெயிட்டு வேணும், உன்னுடைய துணை எப்படி இருக்கணும், எவ்வளோ வெயிட்டாக இருக்கணும் எழுது. எவ்வளோ ஹைட்டு வேணும், 5 அடி வேணுமா 6 அடி வேணுமான்னு கேட்டுக்கிறார்.
அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு 5 அடி போதும், 6 அடி ரொம்ப ஹைட்டாக இருப்பான் ஆள், 5 அடி போதும், 5 அடி. அதுக்கப்புறம் மீசை வேணுமா மீசை வேண்டாமான்னு அந்த பொண்ணு சொல்லுது மீசை வேண்டு, எழுதிக்கோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு, ஹைட்டு, ஆள் எல்லா தோற்றத்தில் இருந்து இப்போ எழுதி ஒரு 10 குறிப்புக்கிட்ட சொல்லியிருக்காரு. எழுதிட்டு இப்போ உன்னுடைய வருங்கால துணையை நீ பார்க்குறைய எப்படிப்பட்டவனா இருக்கிறான், இப்போ தான் நான் கரெக்டாக பார்க்குறேன் துணையை. புரியுதா? ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த அந்த பொண்ணுக்கு தெரியுது. என்னுடைய புருஷன் எதிர்கால புருஷன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. அப்போ அவர் சொன்னாராம், இதுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவர் பொய் கதை சொல்லலை. ஜெபம் பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு அதே போல் வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். அல்லே சொல்லுவோமா? அப்போ என்ன அர்த்தம்னா, எனக்கு மாப்பிள்ளை பாரு பொண்ணு பாரு சொல்லாமல் எப்படிப்பட்ட பொண்ணு வேணும், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் என்பதை நீ ஸ்பெசிஃபிக்காக நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நிச்சயமாக தருவார். அல்லே சொல்லுமா? பொதுவாக ஆசீர்வாதியும் ஜெபம் பண்ண. ஆண்டவர் எனக்கு எதிர்காலத்தை கொடுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணாத. உன் தேவையை உன் சரியாக ஆண்டவரத்தில் சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்லாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேங்க. எனக்கு வீட்டில் எனக்கு தனியாக ஒரு இடம் வேணும். அது யாருடைய தொந்தரவு இருக்கக்கூடாது. நான் நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா படிக்கணும். புரியுதுங்களா? எனக்கு நல்ல புத்தகத்தெல்லாம் அடுக்கி வைக்கிறது இடம் வேணும். ஏன்னா நான் 13 வீட்டில் வாடகை இருந்தேன். ஒவ்வொரு நேரம் நான் படித்த புத்தகத்தை தூக்கணுது தான் எனக்கு பெரிய வேலையை. வீடு காலி பண்ணும்போதெல்லாம் அந்த புத்தகத்தை தூக்கணும், அதை பத்திரப்படுத்தணும். நிறைய புத்தகம் என்ன செய்யும், செல்லு எரிச்சிடும், அப்படியே பாக்ஸிலே கிடக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு வேணும் ஆண்டவரே, அதுபடி செய்யணும். ஆனால் எப்படி தான் அமைஞ்சதுன்னு தெரியல. நான் ஜெபம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்குன்னு தனியாக டேபிள் இருக்குது. அது பெரிய விஸ்தாரமாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப எத்தனை புத்தகம் வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம், விஸ்தாரமாக இருக்கும். புக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லைப்ரரியில் இருக்கிற புத்தகம் போல் ஏகப்பட்ட செல்ஃபு. அந்த கட்டண மேஸ்திரி சொன்னார், பாஸ்டர் ஏன் பாஸ்டர் இவ்வளோ செல்ஃபுங்க, இவ்வளோ கடப்பாக்கல்ல வாங்கிட்டு வந்து போடுறீங்களே, எதுக்குன்னு கேட்குறாரு. நான் சொன்னேன், சும்மா வைங்க, இந்த ரூமில் மட்டும் ஏன் இவ்வளோ ரேக்காக அடுக்கி வச்சுட்டார். எல்லாத்துலேயும் இப்போ புத்தகமாக நிறைஞ்சிருக்குது. இன்னும் ஒன்று மட்டும் குறையுது. ஏன் கேட்டிங்கன்னா, நிறைய புத்தகத்தை நம்ம படித்தோம், நம்ம ஏதாவது தியானம் பண்ணால் என்னுடைய ஹேபிட்டு, மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, என்னுடைய ஹேபிட்டு லேசாக கொஞ்சம் மயக்கம் வரும். சரிங்களா? லேசாக என்ன செய்யும், மயக்கம் வரும் படிக்கும்போது. அப்போ என்ன செய்யணும், கொஞ்சம் நேரம் படுக்கணுமே, கொஞ்சம் என்ன செய்யணும், பக்கத்துலேயே கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு பெட்டு இருந்தால் நல்லா இருக்குமே, படுத்துடலாமே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதையும் ஆண்டவர் கொடுத்தார் ஒரு கட்டில். என் ரூமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், நீங்கள் லைப்ரரியில் புக்கை நீங்கள் ரிசர்ச் பண்ணலாம், படுத்து தூங்குறதான் பக்கத்தில் படுத்துவீங்களா? அல்லையில சொல்லுவோமா? யாராவது நீங்கள் ஒரு வாரம் நான் என்ன உபவாச ஜெபம் பண்ண போகிறேன், இல்லை சாப்பிட்டு ஜெபம் பண்ண போகிறேன் வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இடம் கொடுப்பேன். மேலே என்ன செய்யுது, இடம் இருக்குது, நீங்கள் அங்கேயே இருந்துக்கலாம். இப்போ எதுக்கு சொல்கிறா, எனக்கு ரொம்ப நாள் விருப்பத்தை நான் ஜெபம் பண்ணினே இருந்தேன், இந்த மாதிரியான காரியம் எனக்கு நடக்கணும். நடத்தினார் நடத்துனார்ல. அப்போ நீங்கள் இப்போ கூட உங்கள் பிள்ளைகளை குறித்தோ, உங்களோட எதிர்காலத்தை கூட குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பையனை குறித்தோ, உங்கள் பொண்ணை குறித்தோ குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியம் நடக்கும். சபையை குறித்து குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீடு கட்டணும், ஒரு இடம் வாங்கணுமா, குறிப்பாக இந்த ஊரில் இந்த இடத்துல இத்தனை சென்ட்டில் எனக்கு இடம் வேணும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வீட்டை கட்ட போகிறேன், இப்படிப்பட்ட ஒரு டிராயிங்கை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணு, கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுமா? நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும்போது ட்ரைனிங்காக அனுப்புவாங்க. அப்போது ஒரு பாஸ்டர் ஒருத்தர், என் நண்பர், அவர் வாடகை வீட்டில் தான் சர்ச்சை நடத்தினார், வாடகை மேலே தான். அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு பேப்பரையும் ஒரு பென்சிலும் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு சொன்னார், டேவிட்டு நான் வரைஞ்சி வச்சுக்கிறத பாருன்னு சொல்லிட்டு வரைஞ்சார். பெருசாக வரைஞ்சார். எதை வரைஞ்சாருன்னா, இவர் வாங்க போகிற இடத்த, ஏரியாவை ஒரு ரோடு போட்டார். இந்த இடத்துல எனக்கு இடம் வரப்போகுது, இன்னும் ஒன்றும் வரல, சரிங்களா, ஆனால் இந்த இடத்துல நான் வாங்க போகிறேன்னு வரைஞ்சிட்டார். வரைஞ்சிட்டு அந்த சர்ச்சினுடைய அளவு எல்லாம் போட்டுட்டு அந்த வரைபடம், சர்ச்சினுடைய வரைபடம்லாம் போட்டு ஒரு 100 அடிக்கு ஒரு சிலுவை கம்பமும் வச்சுக்கிறார் சர்ச்சுக்கு பக்கத்தில். இது இன்னும் இடம் வாங்கலை, எதுவும் வாங்கலை, ஏரியாவை பார்க்கல. ஆனால் அவர் போட்டது என்ன சொல்லுங்கள், நாங்கிட்ட இது என்னது குச்சி போல் வச்சுக்கிறீங்க பெருசாக நீட்டாக, இது தாண்டா சிலுவை, சர்ச்சுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், சிலுவை இருக்கணும். அது எப்படி இருக்கணும், 100 அடிக்கு ஹைட்டு போட்டு ஜெபம் பண்ணாருங்க. அதே போல் நான் முதல் வருஷம் பைபிள் காலேஜ் ட்ரைனிங் போனேன், இடத்த வாங்கிட்டார், அதே இடத்துல இடத்த வாங்கிட்டார்.
அப்பயே நான் நினச்சேன் இவர் கண்டிப்பாக இவர் சொன்னா போல் கொடி நட்டுவார் பொழுது இவர் சிலுவையை நாட்டிடுவார் நினச்சேன். அதே போல் பார்த்தீங்கன்னா சர்ச்சை கட்டி ஒரு பெரிய கம்புங்க, அந்த இது கம்பத்தை நட்டி மேலே சிலுவை வச்சுட்டார். சர்ச்சுக்குள்ளே நம்மளாம் வச்சுருப்போம், அந்த மாதிரி கிடையாது. நம்ம சிலுவை பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது, புரியுதுங்களா? அந்த சர்ச்சில் இருக்க சிலுவை முன்னாடி மதிலுக்கு முன்னாடி பெருசாக நட்டிட்டார். ஏன் கட்டினா எங்கே இருக்கிறவங்களுக்கும் சர்ச்சு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையை அவர் ஒரு அடையாளமாக வச்சுட்டார். அப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நீ குறிப்பாக எந்த காரியத்தை ஜெபம் பண்ணுறியோ பணம் இருந்து கிடையாது, உன்னுடைய வெல்த்தை நம்பி உன்னுடைய பலத்தை நம்பி உனக்கு இதை செய்ய முடியுன்ற அந்த கெப்பாசிட்டியை நம்பி அந்த எபிலிட்டியை நம்பி ஜெபிக்காத, கர்த்தரை நம்பி ஜெபம் பண்ணு. குறிப்பாக கர்த்தர் அதை தருவார். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும். குறிப்பாக ஜெபம் பண்ண கர்த்தர். ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ண சொல்லுங்கள்? விசுவாசத்தோடு கூட. ரெண்டாவது மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 11வது அதிகாரம் 24வது வசனத்தை படிக்கும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்குறீங்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யுங்க? விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும். சும்மா கேட்போம், நடக்குதா நடக்கலையான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெப குறிப்பே மறந்துடு. எத்தனை பேர் அப்படி நீங்கள் ஜெபித்த ஜெப குறிப்பெல்லாம் மறந்து போயிருக்கிறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டு, நீங்கள் ஜெபம் பண்ணது சும்மா ஜெபம் பண்ணிடுறீங்க, மனசில் தோன்றதெல்லாம் ஜெபம் பண்ணிடுறீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கூட இதை அடையணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணியிருந்தா அதை மறக்கவே மாட்டீங்க. கடைசியில் அதை ஆண்டவர் செய்யும்போது நினைப்பீங்க, கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார் சொல்லிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தி மரம் கனி கொடுக்கவே இல்லை. ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை என்ன செஞ்சார்? சபித்தார். அது உடனே பட்டு போனால் என்ன செஞ்சு? பட்டு போச்சு. அப்போ ஆண்டவர் சொல்ல, இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து போன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? பெயர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்டா, உனக்கு வருகிற மழை போல வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நீ விசுவாசத்தோடு அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, அது உன்னை விட்டு கடந்து போகும். அப்போ அதுக்கு என்ன தேவைன்னா, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும். விசுவாசம் இல்லாமல் நம்ம யார் இடத்துல சேர முடியாது? கர்த்தரிடத்தில் சேர முடியாது. அப்போ கர்த்தரிடத்தில் சேர்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தோடு கூட கேட்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் அவர் செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். இருக்கணுமா இல்லைங்களா? நீங்கள் எபிரேயர் 11:6 தான் சொல்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் நானும் முற்றிலும் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் மத்தேயு 9:22 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுது. அந்த அம்மாவுடைய எண்ணம் என்ன சொல்லுங்க? எப்படி ஆகிலும் நான் என்ன செய்யணும்? சுகம் அடை. அப்போ சுகம் அடைகிறதுக்கு அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த சம்பளம் அவங்களுக்கு தெரியும். அவங்க போய் இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே என்ன நடக்குது சொல்லுங்க? சுகம் உண்டானது. அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அப்போ அந்த விசுவாசம் தான் அந்த அம்மாவுக்குள்ள சுகத்தை கொடுத்தது. கானானிய ஸ்திரியை குறித்து உங்களுக்கு தெரியும், மத்தேயு 15:28 கானானிய ஸ்திரி ஒரு பிரஜாதிய ஸ்திரி தான். ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் வந்திருக்கிறேன், என்னுடைய அப்பத்தை யாரு கொடுக்கணும்? பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவோட விசுவாசம், என் மகள் பிசாசு பிடியில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு விஷயம் வாங்க என்று சொல்லி அடிக்கடி கெஞ்சி கொண்டே இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ சீசர்களே சொல்கிறாங்க, இந்த மகள் என்ன செய்கிறாங்க? கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, பிள்ளையினுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது கூடாது என்று சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா சொல்கிற விசுவாசத்தை பாருங்க, நான் பிள்ளைகள் சாப்பிடுகிறதா அந்த அப்பம் மேஜையிலேருந்து கீழே விழும்போது அந்த வீணா போனால் இருக்குது பார்த்தீங்களா, அது யாருக்குரியது? அது எனக்குரியது, அது என் பிள்ளைக்குரியது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவர் அன்றைக்கு அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ நம்முடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆண்டவர் மேலே
அதிகமாக இருக்கணுங்க. ஒரு நிச்சயமாய் கர்த்தர் செய்வார்ன்றதான விசுவாசம் இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்கு பல வருஷம் குழந்தை இல்லை, புரியுதுங்களா? ஆனால் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் ஆபிராம் என்று அழைக்கப்பட மாட்ட, ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவ. சாராளை பார்த்து சொல்கிறாரு, நீ இனி சாரா என்று அழைக்கப்பட மாட்ட, சாராள் என்று அழைக்க. அப்படின்னா ஆபிரகாம்னா திரள் கூட்டத்துடைய தகப்பன், அப்போ ஒரு பெருக்கம். சாராய்னா ஒரு பெண்ணுடைய பேர் தான் வரும். ஆனால் சாராள் என்றால் நீ அநேக தாய்களுக்கெல்லாம் தாயாக போகிறார். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, பிள்ளையே இல்லை. அதாங்க பிள்ளையே இல்லை, வாக்குத்தத்தம் மட்டும் என்ன இருக்குது, பேர் மட்டும் மாற்றிட்டாங்க. ஜனங்கள் என்ன சொல்லியிருப்பாங்க, பாடுறா ஆபிராம் இப்போ பேரை மாற்றிட்டாராம். யார் மாற்றன்தான்? கர்த்தரே மாற்றிட்டாராம். ஆனால் ஒரு பிள்ளை கூட இல்லை. சொல்லியிருப்பாங்களா? சொல்லியிருக்க மாட்டாங்களா? ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் பேர் மட்டும் என்னது, நமக்கு எல்லாத்துக்கும் தகப்பனை வரான். பெரிய திரள் கூட்டத்தோட தகப்பனா. எத்தனை பேர் கேலி கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவருக்குள்ள விசுவாசம் கண்டு விசுவாசிக்கலைங்க. காணாத விசுவாசித்த ஆபிரகாம் நிச்சயமா என்னை ஒரு நாள் திரளாக்குவார் என்றதான விசுவாசம் இருந்தால 100 வயதானாலும் 99 வயதானாலும் கர்த்தர் ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கும்போது தான் அது எந்த இடத்துல வெக்கப்பட்டாங்களோ அந்த இடத்துல நகைப்பு, சிரிப்பு, மகிழ்ச்சி என்ற அர்த்தத்தோடு கூட ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீ வெக்கப்பட்டிருப்ப. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கும் போது வெக்கப்பட்டிருப்ப. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இது நடக்காது, இது செய்ய முடியாது, நீ வெக்கப்பட்டிருப்ப. ஆனால் உன்னை மகிழ்ச்சி ஆக்கிறதுக்கு ஒரு ஈசாக்கை கர்த்தர் கொடுக்கும் போது அந்த வெக்கத்துக்கு பதிலாக ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு செய்வார். அல்லேலூயா சொல்லுமா? எந்த இடத்துல தலை குனிஞ்சமோ அந்த இடத்துல தலை நிமிர வேண்டும் என்றால் அவன் விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது. ஜெபிக்கிற காரியத்தில் உங்களுக்கு எனக்கும் அந்த விசுவாசம் கண்டிப்பாக வேணும். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்க சொல்கிறேன், நீங்கள் வாசிங்க. 1 யோவான் 5வது அதிகாரம் 14 - 15 வசனம் வரையிலும் நீங்கள் வாசிங்க. தேவன் என் ஜெபத்தை கேட்டார் என்று எதனால் நம்ம அறிவோம், எதனால் நம்ம உறுதிப்படுவோம்? இன்றைக்கி நீங்கள் அதை வாசித்து ஆகணும். நீங்கள் வாசித்து பாருங்க. நாம் எதையாகிலும், நாம் நல்லா கவனி, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய சித்தத்தின்படி கேட்கறது எப்படி கேட்கணும் சொல்லுங்க? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா சொல்லுமா? ஆங்கிலத்தில் தான் கரேஜ். Who gave you courage அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் கொடுத்தா? கர்த்தர் எனக்கு கரேஜ் கொடுத்துருக்கா, எனக்கு தைரியத்தை கொடுத்துரு. ஏன் கேட்டீங்கன்னா நான் கேட்டது கர்த்தருக்கு சித்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்கள் கேட்குறது எதெல்லாம் கர்த்தருக்கு சித்தம், கர்த்தருக்கு சித்தம் இல்லை என்பதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இருக்கிறீங்களா இல்லையா? எதெல்லாமா தேவ சித்தம்? உங்கள் லைஃபுக்கு அத்தியாவசியமான காரியங்கள் எல்லாம் யாருக்கு சித்தமாக இருக்கும்? அனாவசியமாக உலக பிரகாரமான வாழுகிற மக்களுடைய தேவைகளுக்கு நீ ஜெபம் பண்ணுறதை விட உனக்கு ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு என்னெல்லாம் தேவை என்பதை நீ ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது நிச்சயமாக அவர் உனக்கு செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அப்போ தேவ சித்தமான காரியத்தை நீ கேட்கும்போது அவர் செய்வார் என்பதை நீ விசுவாசிக்கிற, அதுதான் எனக்கு தைரியம். அடுத்த வசனத்தை படிமா. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப அவர் செய்வார் என்று அறிந்திருந்தா பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கூட நாம இருப்போம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்முடைய விசுவாசம் எது மேல இருக்கு தெரியுங்களா? ஆணுடைய வசனத்தின் மேல இருக்குது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை என்ன பண்ணுது? ஒளிந்து போகவே போகாது. அப்போ என்னுடைய விசுவாசம் யார் மேலே கண்டா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மேலே, வார்த்தையின் மேலே இருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 8000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதா. நீங்களும் நானும் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கிறீரே, என் வாழ்க்கையில் நான் தகுதியானால், கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நல்ல பெரிய காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சும்மா சாதாரணமான ஒரு விசுவாசியாக நார்மலாக ஜெபிக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் விசுவாச வாழ்க்கையை தட்டி விடுங்க.
எப்போ பார்த்தாலும் உங்கள் மனநிலை எல்லாம் என் கையில் இருந்தால் நான் செய்வேன், அப்படி இல்லை. இல்லாதவைகள் இருப்பதை போல அழைக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஆபிரகாமின் தேவன் எனக்குள்ள இருக்கிறார். இதை நான் செய்வேன், செய்து முடிப்பேன். என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், தைரியத்தை கொடுக்கிறார். அவர் செய்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஜெபிக்கிற நமக்கு தெரியணும். அல்லேலூயா. இந்த வருஷத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கணும். ஆண்டவர் இந்த வருஷத்தில் செய்வ ஆண்டவரே, ஏதோ என்னைக்கோ செய்வேன் அல்ல. நாட்கள் கடந்து போகும். இன்றைக்கு திருமணம் ஆகணுமா, இந்த வருஷத்தில் திருமணம் ஆகும். அல்லேலூயா சொல்லுமா. வீடு கட்டணும்னு ஆசைப்படுகிற, இந்த வருஷத்துல வீடு கட்டணும். ஆண்டவரே நீ செய்யும் சொல்லி ஜெபம் பண்ணு. குழந்தை வேணுமா, கர்த்தர் எனக்கு குழந்தைய தருவா, ஜெபம் பண்ணு. இந்த டிகிரி படிக்கணுமா, இதுக்காக ஜெபம் பண்ணு. உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. குறிப்பாக ஜெபம் பண்ண சொல்லிக் கொடுங்க. விசுவாசத்தோடு ஜெபிக்க சொல்லிக் கொடுங்க. 2 காரியத்தை தான் நம்ம தியானித்து இருக்கிறோம். புரியுதுங்களா? இன்னைக்கு சபை லேட்டாக தொடங்கின மழையின் காரணத்தினால. அதனால் என்ன செய்யுது, மணி 10:20 ஆகுறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அவனுடைய வேதத்தை நம்ம தியானித்து நான் முடிக்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். முதல்ல என்ன செய்யணும், குறிப்பாக ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு கூட ஜெபிக்கணும். 3வது இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:7 8 படிக்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நல்லா கவனிங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில், யாரு? விசுவாசினுடைய விஷயத்தில், தேவனுடைய பிள்ளையாகிய உங்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ. அப்ப யார் ஜட்ஜு? நம்முடைய ஆண்டவர் தான் ஜட்ஜா இருக்கிறார். அவர் நீடிய பொறுமையா இருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நிச்சயமா நீதியை அவர் செய்வார். அடுத்து வசந்தப்படி 8 வசந்த. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நியாயம் செய்வார் என்றதான காரியத்தை ஆண்டவர் விளக்குறதுக்கு 1வது வசனத்திலிருந்து தொடங்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா லூக்கா 18:1 தொடங்குறாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவத்தை சொல்றாரு. ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க விதவை. அவங்க யாரு? விதவை. அந்த பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருக்கிறான். அந்த நியாயாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவன் பொல்லாதவன், தேவனுக்கு பயப்படாதவன். சரிங்களா? மனுஷனை அவன் எப்படிப்பட்டனா, அலட்சியப்படுத்துற மனிதர்களை மதிக்காதவன். புரியுதுங்களா? எப்படிப்பட்ட கேரக்டர் பார்த்தீங்கன்னா, 2 கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். தேவனுக்கு பயப்பட மாட்டான், மனுஷனை நினைச்சா மனுஷனா மதிக்க மாட்டான். ஆனால் இவன் எந்த உத்தியோகத்தில் இருக்கிறான் சொல்லுங்க? அந்த பட்டணத்துக்கு நியாயாதிபதி அவர் தான், பெரிய அதிகாரி அவர் தான். நீங்கள் அதிகாரிக்கிட்ட போய் நின்று பாருங்கள். சாமானிய மக்கள் இன்றைக்கு ஒரு அதிகாரிக்கிட்ட போய் நின்று பாருங்கள், உங்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு அங்கே தான் தெரியும். நம்மால் சொந்தக்காரங்கிட்ட சொல்ல, நான் யார் தெரியுமா, நீ எனக்கு எவ்வளோ பவர் இருக்குது தெரியுமா, என்ன போய் இப்படி செய்கிற, என்ன போய் இப்படி. நீங்கள் போய் ஒரு அதிகாரிகிட்ட முன்னாடி நின்றுங்க, ஒரு சாமானிய ஆளா நின்று பாருங்கள், உங்களை ஏறெடுத்து கூட எதுக்கு வந்தன்னு கூட கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீ போகிற பெட்டிஷனை கேட்கறது கூட ஆள் இருக்காது. நீங்களே பார்த்துட்டு யாருக்கிட்ட கொடுக்கலாம், யாரை தேடலாம்னு சொல்லிட்டு. அதை நீ பாஸ்ட்னா, ஓ பாஸ்டரா, இந்த அப்படி போய் உட்காருன்னு சொல்லுவான். அவ்வளோதான். அப்படி போய் உட்காரு, சார் வருவார் கூப்பிடுவார் சொல்லலாம். அந்த சார் எந்த சார்னு நமக்கு தெரியாது, எப்போ கூப்பிடுவாங்கன்னு நமக்கு தெரியவே தெரியாது. புரியுதுங்களா? நீங்கள் அதிகாரிகிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அவனும் நம்மளை நடத்துகிற விதங்கள், நம்மளை மதிக்கிற விதங்கள் தெரியும். அப்போ தேவ பயம் கிடையாது, மனுஷனை மதிக்கிற சுபாவமும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து நமக்கு என்ன வேணும்? பதில் வேணும், நீதி வேணும். அப்படியே என்ன செய்யலாம்? நீங்களா தான் என்ன செய்வீங்க? இந்த அதிகாரிங்கிட்ட போகவே கூடாதுடா, அந்த ஆஃபீஸில் என் காலை நினச்ச மாட்டேன், எடுத்து வைக்கவே மாட்டேன், இனிமேல் நான் வந்துட்டான் போகிறேன், எனக்கு நீதி கிடைச்சாலும் பரவாயில்ல, கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட நான் நினச்ச மாட்டேன், எந்த ஒரு பிரச்சனைக்கும் வரவே மாட்டேன், அப்பா என் ஆளை விட்டால் போதும் அப்படி நினச்சிருமா இல்லையா? ஆனால் அந்த விதவை அப்படி ஏதாவது தீர்மானம் பண்ணாங்களா? நீ என்னதான் என்னை புறக்கணித்தாலும், நீ எவ்வளவுதான் கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருந்தாலும் எனக்கு நீதி வேணும். அந்த அம்மாவோட என்ன சொல்லு, எனக்கு நீதி வேணும், நீதி கிடைக்காம ஒன்றை நான் விட மாட்டேன். டெய்லியும் எப்போல்லாம் வர்றாங்களோ தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, தொந்தரவு கொடுத்தா நம்ம முகத்தை பார்த்தோன்னே, டேய் அந்த பாஸ்ட் வந்துட்டார் அந்த பேப்பரை தூக்கிட்டு,
அந்த சர்ச்சு பிரச்சனைக்காக வந்துட்டாரா, அந்த விசுவாசி வந்துச்சு. பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? வரும் இல்லை? அந்த நியாயாதிபதிக்கு அந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் வந்துச்சு. என்னடா இது, அவன் குணத்தை அவனுக்கே தெரிஞ்சிருக்குதுங்க. நம்ம நினைக்கிற துன்மார்க்கன் இல்லை கடவுளுக்கு பயப்படாத மனுஷன் அவன் தெரியாமல் செய்கிறான் இல்லை, கிடையாது. அவன் தெரிஞ்சே தான் செய்கிறான். ஏசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு, அவன் கேரக்டர் அவனே உணர்ந்தானான். எப்போ இந்த அம்மா அடிக்கடி போய் தொந்தரவு கொடுத்தால்தான் அவனே நினைக்கிறான், நான் ஒரு கடவுளுக்கு பயப்படாத ஒரு மனுஷனாக இருந்தோம், மனிதர்களை அவமதிக்கிற ஒரு மனிதனாக இருந்தோம், என்னை பார்த்து நீ வந்து கேட்குறியாம்மா, அதுவும் விடாமல் கேட்குறியாம்மா அப்படின்னு அவனுடைய மனம் இறங்கி நீதி செய்தான் என்று போடப்பட்டுச்சு. அவன் நல்லா கவனிங்க, இது எதுக்காகனா இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு சீசர்களுக்கு ஆண்டவர் சொல்லித்தர்றாரு. நீ ஒரு காரியத்தில் நீ வந்து கேட்டுட்டு விட்டுறாம அந்த காரியத்தின் மேலே எவ்வளோ அக்கறையாக இருக்கிற என்பதை ஆண்டவர் அறிய விரும்புகிறார். புரியுதுங்களா? தொடர்ந்து ஒரு காரியத்தை நீ கேட்கும்போது நிச்சயமாக அதை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நம்முடைய ஆண்டவர் நீதிபரர். அதனால் பவுல் சொல்லும்போது இந்த வார்த்தையை தான் சொல்லுவார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன செய்யுங்க சொல்லுங்கள்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. அடுத்தது 4வதாக நான் சொல்லி முடிக்கிறேன், கீழ்ப்படிதலோடு கூட நம்ம ஜெபிக்க வேண்டும். எப்படி ஜெபம் பண்ணணும்? கீழ்ப்படிதலோடு. நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும்னா 4 காரியத்தை நான் சொல்லி வருகிறேன். 1, முதல்ல என்ன செய்யணும்? குறிப்பாக ஜெபம் பண்ணணும். 2வது விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். 3வது இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். 4வது காரியம் கீழ்ப்படிதலோடு ஜெபிக்க வேண்டும். 1 யோவானில் 3வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால், நல்லா கவனி, அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் பிரியமாய் கர்த்தருக்கு நடக்கிறதுனால, எப்படி பிரியமாக நடக்கிறேன்? அவருடைய சத்தியத்தை நான் கைக்கொள்கிறேன், அவருடைய வேத வசனத்தின்படி வாழ்கிறேன், என்னுடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமாக இருக்குது, நான் அவருடைய கற்பனைகள்லாம் கைக்கொள்கிறேன், அவருடைய வேத வசனத்தில் தியானிக்கிறேன், வேத வசனத்தின்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ள மாட்டார், நம்முடைய வேண்டுதலை கேட்குறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீ வேதத்துக்கு செவிசாய்க்கும் போது, கர்த்தருடைய கற்பனையில் நடக்கும்போது, சத்தியத்தில் நடக்கும்போது உன் ஜெபம் கேட்கப்படும். ஏன்னா நீ அப்போ தான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற என்பதை ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இப்போ உங்கள் ஜெபம், என் ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவருடைய வேத வசனத்துக்கு கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக மாற வேண்டும். நீதிமொழியில் 28:9 சொல்கிறாரு, வேதத்தை கேட்காதவர்களை ஜெபம் கேட்கப்படாது என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 15. சவுல் சாமுவேலை நோக்கி நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு இங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சொன்னாருப்பா, அமலேக்கின முற்றிலும் என்ன செய்யுது? அழிச்சிடு. ஆனால் சவுல் என்ன சொல்கிறாரு? ஆண்டுடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படியில, வார்த்தைக்கு கீழ்ப்படியில, கட்டளைக்கு கீழ்ப்படியில. இவர் என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, கில்காலில் உமக்கு பலியிடுறதுக்கு சாபத்தீடானதுலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறாங்க. அது எது? சாபத்தீடானதுலேருந்து பெஸ்ட்டானதை எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு சொல்லுங்க, வாசி பாருங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், இங்க நல்லா கவனி, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? கேள்வி, கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? எனக்கு விசுவாச பிள்ளைகளே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கறது, நீ சத்தியத்துக்கு கீழ்ப்படினோம், என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். உன்னுடைய பலி ஆகாது,
சாபத்தீடானது அதை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறதுனால, சிஸ்டர் பிரதர் உனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர்ன்னு சொல்கிறது, இந்த கால ஊழியர்கள் வேணா மழுப்பலாம். உன் காணிக்க போயிடக்கூடாது, உன் தசமாவும் போயிடக்கூடாது, நீ எனக்கு என்ன செய்ய வேணும், உன் ஆத்மா வேணும்னு சொல்கிறது இந்த கால ஊழியர்கள் என்னென்ன செய்யலாம், நயமாய் பேசலாம். ஆனால் அந்த காலத்து சாமுவேல் அதை சொல்லலை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உன் பலியும் உன் மிருகத்தையும் தூக்கி தூர போடு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் காணிக்க தூக்கி போடு, எனக்கு அது தேவையில்லை, உன்னை கர்த்தர் கேட்குறார். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் காணிக்கால என்ன எடை போடாத, உன் பணத்தை வச்சு என்ன எடை போடாத. நான் யார்? கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். உன்னை தூக்கி போடு, உன்னோட காணிக்கை தூக்கி போடு, உன் பலியை தூக்கி போடு, நீ கர்த்தருக்கு செவி கொடுன்னு சொன்னார். உன் ராஜ்யபாரத்தை கர்த்தர் உன்னை இன்னையிலிருந்து ஆண்டவர் விளக்குறாருன்னு சொன்னார். இது தாங்க சத்தியம். புரியுதுங்களா? கீழ்ப்படிது தான் முக்கியமானது. அன்றைக்கு சவுலுக்கு ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்தார். சவுலுடைய லைஃப்பில் அதை 40 வருஷம் அனுபவித்தார், தான் செய்த தவறு என்பதை. நீங்களும் நானும் ஜெபிக்கிற நீங்களும் நானும் கடைபிடிக்க வேண்டிய, உங்கள் ஜெபம் கேட்கப்படணும். ஜெபம் ஏன் கேட்கப்படலை என்பதே ஒரு லெசன் இருக்குது. ஆனால் இப்போ அதை நடத்தினா நீங்கள் தூங்கிடுவீங்க. ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எடுத்துருங்க, சரிங்களா? குறிப்பாக ஜெபம் பண்ணலாம், ஜெபம் கேட்கப்படாது, சரிங்களா? விசுவாசம் இல்லாத ஜெபம் பண்ணினா ஜெபம் கேட்கப்படாது. அதுக்கப்புறம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணாமல் எப்பயாவது ஜெபம் பண்ணால் என்ன செய்யாது, ஜெபம் கேட்கப்படாது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் ஜெபம் கேட்கப்படும். இந்த 4 காரியம் நம்மளே குறைகள் இருக்கும் வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் மாறினா கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டில் உங்கள் ஜெபத்தை கேட்பார், பதில் தருவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம்.